கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 8வது அதிகாரம் 3வது வசனம். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆலயமும் அலங்கமும் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு ஒரு பெரிய சீர்திருத்தம், மகிழ்ச்சி, ஒரு பெரிய எழுப்புதல் அந்த யூதா இஸ்ரவேலருக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறது. அந்த எழுப்புதலுக்கு காரணம் என்னவென்றால், அந்த மகிழ்ச்சிக்கு தேவ ஜனங்கள் துக்கங்களையும் கவலைகளையும் பாரங்களையும் பாடுகளை மறந்து மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த மகிழ்ச்சி அடையக்கூடாதபடி இருந்த அந்த சுபாவங்களை வேத வசனங்கள் மூலமாக, நியாயப்பிரமாண வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொண்டு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை தங்கள் வாழ்க்கையிலிருந்து, தங்கள் வாழ்வின் எல்லைகளிலிருந்து அப்புறப்படுத்தி எதை விட்டுவிட வேண்டுமோ எதை விட்டுவிட்டு எதை கை கொள்ள வேண்டுமோ அதை கை கொண்ட பொழுது அந்த கவலைகளும் துக்கங்களும் பாடுகளும் நீங்கி மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளே உண்டாக்குவதை நாம் காண முடிகிறது. வேதவசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று அங்கே வேதத்தை அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய அந்த மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் எதனால் உண்டாகிறது என்றால், தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார்கள். அங்கே அந்த வேத வசனத்தை எவ்வளவு ஒரு மரியாதையோடு கூட அவர்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வேத வசனத்தை வாசிக்கும்படி எஸ்ரா எழும்பி நிற்கும் பொழுதே எஸ்ரா அந்த எழுந்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறக்கும் பொழுதே வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதையை கொடுக்கிறார்கள். அடுத்தபடியாக முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்து வாசிக்கிறோம், அவர்கள் தேவ அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த வேத வசனத்திற்கு என்னென்ன மரியாதைகளை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து செவி கொடுத்தார்கள். ஏதோ ஒரு கரடுமுரடாக அல்லது கண்மூடித்தனமாக செவி கொடுத்ததல்ல. எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, யாருக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லுகிறார் என்று உணர்ந்து கொண்டு அதற்கு செவி கொடுத்தபடினாலே அவர் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காலங்கள் இருந்த இந்த கண்ணீரும் கசப்பும் வேதனை எல்லாம் நீங்கி மிகுந்த சந்தோஷம் அந்த குடும்பங்கள் அடைவதை நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் நம்முடைய மகிழ்ச்சிக்கான காரியங்களை கர்த்தர் நமக்கு போதித்து கொண்டே வருகிறார். நாம் சந்தோஷமாக இருக்கும்படி, நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த வார்த்தைகளை எவ்வளவு கனப்படுத்தி அந்த வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகளானால் இந்த இஸ்ரவேலருக்குண்டான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை போல நம்முடைய வாழ்விலும் எல்லா இக்கட்டுகளும் வேதனைகளும் கண்ணீரும் கசப்பு நீங்கி தேவன் மகிழ்ச்சியை கொடுத்து மகிமைப்படுத்துவார். எல்லா நிலைகளிலும் சந்தோஷத்தை கொண்டு வருவார். அதற்கு முக்கிய காரணம் வேத வசனத்தை உணர்ந்து செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இப்படி செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் உம்முடைய கிருபையினாலே தந்திருக்கிறதான இந்த நல்ல வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேவ ஆசீர்வாதமும் நிறைவும் உண்டாக வேண்டும் என்பதே தேவ நோக்கமாயிருக்கிறது.
எப்பொழுது மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி நடக்க ஆரம்பிக்கிறானோ, அவைகளை கனப்படுத்தாமல் செவி கொடுக்காமல் நடக்கிறானோ, அவனுடைய வாழ்வில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரை சமாதானமும் எடுபட்டு போகிறதே. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் வேத வசனத்திற்கு செவி கொடுக்கும்படி தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து வேத வசனத்திற்கு முன்பாக நடுங்கி அந்த வசனத்தை உணர்ந்து கொண்டு, யாருக்கோ சொல்லப்படுகிறது எதற்கோ சொல்லப்படுகிறது என்று இல்லாதபடி, அது ஒரு குறையாக கூட எண்ணாதபடி அந்த வசனங்களுக்கு தங்கள் வாழ்வை உணர்ந்து கொண்டபடியினால், உணர்ந்து செவி கொடுத்தபடியினால் அவர்களுக்கு அத்தனை நாட்கள் இருந்த வேதனைகள் நீங்கி கண்ணீரின் வாழ்வு நீங்கி கர்த்தர் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து, எங்கள் வாழ்விலும் கர்த்தாவே வேத வசனத்தை உணர்ந்து கொண்டு செவி கொடுத்து எங்கள் வாழ்வினுடைய ஆண்டவரே கண்ணீரும் கவலையும் பாடுகளும் வேதனையும் குறைவுகளும் நிறைந்த வாழ்க்கை நீங்கி மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்த கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.